தமிழ் தேச விடுதலைக்காக ஆகுதியாகிய 50,000 மாவீரச் செம்மல்களை மனதிருத்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திலே நடிக்குமாறு என்னை இயக்குனர் அணுகிய பொழுது எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எழுந்தது. இந்த படத்திலே நடிக்கின்ற மற்றவர்களுக்கு நன்றாக நடிக்காவிட்டால் மாத்திரம்தான் பிரச்சனை, விமர்சிப்பார்கள். ஆனால் எனக்கு ரெண்டு பக்கத்தாலையும் அடிவிடும். நல்லா நடிக்காட்டில் மற்றவர்களுக்கு விழுகின்ற அதே விமர்சனம் விழும். நல்லாக நடித்தால் இவன் படத்திலே இப்படி நடிக்கிறான், அரசியல் எப்படியடா நடிப்பான். ஆனால் நான் நடிப்பது என்ற ஒரு முடிவை எடுத்தேன். அதற்கு காரணம் என்னவென்றால், சினிமா ஒரு வலுவான ஊடகம். யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே வண்டி பெருநிலப்பரப்பெங்கும் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பணிப்பின் பெயரில் காண்பிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 300 வாரியர்ஸ், 300 பருத்தி வீரர்கள். அந்த திரைப்படத்தினுடைய கரு என்னவென்றால், இரண்டு தேசங்களுக்கு இடையில் யுத்தம் நடக்கிறது. இறுதி கட்டத்தில் விடுதலை வேண்டி போராடுகின்ற தேசத்திலே 300 வீரர்கள் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கின்றார்கள். மற்றைய தேசத்திலே லட்சக்கணக்கான வீரர்கள் பாரிய ஆயுதங்களோடு அணிவகுத்து வருகின்றார்கள். அப்பொழுது இந்த 300 வீரர்களுக்கும் அவர்களுடைய தலைவனுக்கும் ஒரு கேள்வி எழுகிறது: உயிரை காப்பதற்கு சரணடைவதா அல்லது கொள்கையை காப்பதற்கு, எதிர்கால சந்ததியை வாழ வைப்பதற்கு அந்த பாரிய தேசத்தோடு அடிபட்டு மடிவதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்பொழுது அந்த 300 பருத்தி வீரர்களும் எடுத்த முடிவு, தாங்கள் சரணடைந்து தங்களுடைய உயிரை காப்பதை விட தாங்கள் கொள்கைக்காக இறுதி வரை போராடி மரணித்து எதிர்கால சந்ததியை என்றாலும் வாழ வைக்க வேண்டும் என்று அந்த படத்தினுடைய கரு முடிகின்றது. முன்கூட்டியே கணித்து அந்த திரைப்படத்தை வன்னி எங்கும் காண்பித்தார்கள். அந்த காலத்திலே நாங்கள் வேறு தளத்திலே வேறு களத்திலே மாணவர்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் சட்ட பீடத்தினுடைய 3ஆம் ஆண்டு மாணவன், கொழும்பிலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது தேசிய தலைமையிடம் இருந்து எங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது: ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படலாம், மௌனிக்கப்பட போகிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம், இந்த கொள்கையை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டும். பண்டாரவன்னியன் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் சங்கிலிய மன்னன் வருகிறான், அன்னை சொல்லி விடுகிறார். அந்த சங்கிலியன் வந்து பல்லாண்டுகளுக்கு பிறகுதான் தான் வந்திருக்கிறேன். தனக்கு பிறகும் எதிர்காலத்திலே ஒரு தலைவன் வேறு களத்தில் இருந்து அல்லது தளத்தில் இருந்து வரலாம். அந்த தலைவன் வருகின்ற வரை இந்த கொள்கையை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் பார்த்தேன், இந்த திரைப்படமும் அந்த கொள்கையை கடத்துகின்ற ஒரு பணியை செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த திரைப்படத்திலே பணியாற்றி இருக்கின்றேன். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலியை பேசி இருக்கின்றேன். நிச்சயமாக இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் இந்த சினிமாவை நேர்மையாக படைத்திருக்கின்றார். அந்த நேர்மைக்கு தலைவணங்கி என் கூட பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், விசேடமாக என் மகனாக நடித்த குட்டி காசிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, ஈழ சினிமா வளரட்டும், அது தமிழ் தேசத்தினுடைய வாழ்வியலை பேசட்டும், வரலாற்றை பேசட்டும், தேசிய தலைவரின் கொள்கையை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லட்டும் என்று வாழ்த்தி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.